இப்போ யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி களபலி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் கொடுப்பாங்க. இந்த களபலி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, யார் அந்த களபலியை கொடுக்குறாங்களோ, அது எந்த நாள்ல கொடுக்குறாங்களோ, எந்த டைம்ல கொடுக்குறாங்களோ, அந்த டைமை பேஸ் பண்ணி தான் வெற்றியே முடிவாகும் அப்படின்னு அங்க சாஸ்திரம் இருந்துச்சு. அந்த சாஸ்திரப்படி எந்த நாள் களபலி கொடுத்தா வெற்றி அவங்க பக்கம் இருக்கும் அப்படின்ற ஆவலோட எல்லாரும் இருக்கும்போது என்ன பண்ணாரு துரியோதனன் அப்படின்னா, சகாதேவன் சாஸ்திரத்துல ரொம்ப வல்லவன், அதனால சகாதேவன் கிட்டயே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் நேரா சகாதேவன் கிட்ட வந்து, சகாதேவா உன்னோட நான் தனியா பேசணும் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாரு. அப்போ சகாதேவன் கிட்ட எந்த நாள் களபலி கொடுத்தா நாங்க வெற்றி பெறுவோம், அந்த நாளை குறிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. சகாதேவனும் அதை எடுத்து செக் பண்ணிட்டு சாஸ்திரத்தை பார்த்துட்டு பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு முடிவெடுத்து அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாளன்னைக்கு நீங்க வந்து களபலி கொடுத்தீங்கன்னா நீங்க தான் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்மளுக்கு எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு முட்டாள்தனமா இருக்கும். எதிரி ஜெயிக்கிறதுக்கு யாராவது நாள் குறிச்சு கொடுப்பாங்களா? அப்படி இருந்தும் சகாதேவன் அது செஞ்சார். அதுக்கு காரணம் என்னன்னா, அவரோட ஆசைகள் அப்படின்றது வேற, சாஸ்திர சம்பிரதாயம்ன்றது வேற. என்னைக்குமே சாஸ்திரத்துக்கு எதிராக நடந்து கூடாது. அந்த சாஸ்திரத்தை கேட்கும்போது நம்மளை மதிச்சு கேட்கும்போது அதுல உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்றதுல அவர் ஒரு தர்மத்தை காத்தாரு. அதனாலதான் சகாதேவன் கரெக்டான நாளை குறிச்சு கொடுத்தாரு. இதை குறிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா கிருஷ்ணரும் தர்மரும் என்ன விஷயமா துரியோதனன் வந்தான் என்ன கேட்டான்னு சொல்லும்போது இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அர்ஜுனன் நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, என்ன சகாதேவா இப்படி பண்ணிட்ட, அவங்க ஜெயிக்கிறதுக்கே நாள் குறிச்சு கொடுத்துருக்கியே கிருஷ்ணா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணக்கூடாதா, அவங்க ஜெயிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர், எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு கடைசியில் என்கிட்ட வந்து நிற்கிறீங்க, இது நியாயமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு ஒரு வழியை யோசிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அமாவாசை என்னைக்கு அப்படின்னு கேட்கும்போது நாளை மறுநாள் தான் அமாவாசை அப்படின்னு சகாதேவன் சொல்லிடுறாரு. உடனே அமாவாசை தினத்தையே மாத்தலாம் அப்படின்ற முடிவை எடுத்துட்டாரு கிருஷ்ணர்.